வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாமத்தில் பல கதாபாத்திரங்களை நாம் அறிவோம். சிலருக்கு எனக்கு இந்த கதாபாத்திரம் தான் பிடிக்கும், இந்த கதாபாத்திரம் தான் பிடிக்கும், இந்த கேரக்டர் நமக்கு பிடிக்கும்னு சொல்லுவோம். எனக்கு அப்படி ஏனோக்கு என்கிற கதாபாத்திரம், ஏனோக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை குறித்து சொல்லப்படுகிற வசனம் உங்களுக்கு தெரியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இந்த சஞ்சரித்து கொண்டிருந்தார்னா எப்போதும் கடவுளோட கனெக்டாக இருந்தார்னு அர்த்தம். இல்லை கடவுளோடையே நடந்து கொண்டிருந்தார், கடவுளோடு உரைவாடி கொண்டிருந்தார், எப்படி வேணா வச்சுக்கலாம். எப்பவும் கடவுளோடையே இருந்தார், எப்பவும் கடவுளை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தார், கடவுளுக்கு அடுத்த காரியங்களே இருந்தார். ஒரு முறை மறைந்த சாம் ஜெபதுரை அவர்கள் உரையாற்றும் போது இப்படி சொன்னாரா, நீங்கள் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்திருக்கணும், கடவுளோட கனெக்ஷனில் இருக்கணும், கடவுளோடையே இருக்கணும், கடவுளுக்கு அடுத்த காரியங்களே இருக்கணும், கடவுளை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் கடவுளோடு எப்போதுமே இருக்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கணும்னு. அப்போது ஒரு அம்மா வந்து கேட்டாங்களா, எப்போதும் கடவுளோடையே இருந்தால் எங்கள் வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது? அப்போ அவருக்கும் சிரிப்பு வந்துருச்சான். சிரிப்பு வந்துட்டு அவர் ஒரு ஆன்சர் சொன்னேன்ட்டு சொல்லுவார். அவர் என்ன ஆன்சர் சொன்னாரா, அம்மா எப்போதும் கடவுளோடு இருக்க முடியுமா? உன் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே கூட நீ கடவுளோடு இருக்க முடியும். எப்படி தெரியுமா? நீ வீட்டை பெருக்கும்போது கடவுளே இந்த வீட்டை சுத்தப்படுத்துகிற மாதிரி என் மனசை சுத்தப்படுத்துன்னு ஜெபம் பண்ணலாம். நீ பாத்திரத்தை விளக்கும் போது இந்த பாத்திரத்தை சுத்தமாக்குற மாதிரி என் மனசை சுத்தமாக்குங்கன்னு ஜெபம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் பால் காய்ச்சி பால் பொங்கும்போது கடவுளே இந்த பால் பொங்குற மாதிரி உன் மேலே இருக்கிற அன்பு எனக்கு பொங்கணும் அப்படின்னு எப்போதும் கூட நீ கடவுளோட இருக்கலாமான்னு சொன்னேன்ட்டு ஒரு முறை அவர் பேசும்போது சொன்னார். அப்போது கடவுளோடு இணைந்திருத்தல் அல்லது கடவுளோடு சஞ்சரித்தல்னு சொன்னால் 24 மணி நேரம் கடவுள் வேலையை செஞ்சுன்னுக்கிறது இல்லை. எல்லா சூழலிலும் கடவுளுடைய அனுமதியை, பரிசுத்தாவின் வல்லமையோடு தொடர்புடையவர்களாக நம் செயல்களை வடிவமைத்துக் கொள்வது. எதை செஞ்சாலும் அதுல ஒரு கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறது, அல்லது கடவுளை மனதிற்குள் துதித்து கொண்டே அந்த செயலை செய்வது, மனதுக்குள் தோத்தரித்து கொண்டே அந்த செயலை செய்வது, அல்லது கடவுளுடைய அனுமதியை எதிர்பார்த்து கொண்டு மனதிற்குள் ஜெபித்து கொண்டிருப்பது. எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கடவுளோட கனெக்ஷன்ல இருக்கணும், கடவுளோடு சஞ்சரிக்க வேண்டும். அப்படி சஞ்சரித்த ஏனோக்குக்கு என்ன கிடைச்சிச்சு? அவருடைய குமாரன் தான் இந்த பூமியிலே நீண்ட நாள் 969 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த வழியில் அவங்களுக்கு வழியில வந்தவர் தான் நோவா, இல்லையா? அவருடைய அந்த மரபில் வந்தவர், அந்த தலைமுறையில வந்தவர் நோவா. எனவே கடவுளோடு சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் மட்டும் அல்ல, என் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும். சில நேரத்தில் ப்ராக்டிக்கலாக அப்படி கொஸ்டின் வருது, எப்போதும் நம்ம கோயிலே உட்காந்தா மற்ற வேலையை செய்வதில்லை. எல்லா வேலையிலும் கடவுள் நாம மகிமைப்படும்படியாக செய்வது, எதை செய்தாலும் கடவுளுக்கு பெருமை வரும்படியாக, கடவுள் புகழப்படும்படியாக, நாம் கடவுள் பிள்ளை என்று மற்றவர்கள் உணரும்படியாக செயலாற்றுவது கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருப்பது. எனவே ஆல்வேஸ் நீங்கள் சர்ச்சிலே இருங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருங்க, பைபிள் வாசிட்டே இருங்கன்னு சொல்ல. அதற்கான நேரம் போக நீங்கள் செய்கிற எல்லா செயல்களிலும் இறைவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் நீங்கள் கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.